ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த தக்காளி பஜ்ஜி ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வீடியோக்குள்ள போய் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானல்ல கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி பஜ்ஜி 2, 3 நாள் ஆனாலும் கெடாம இருக்கும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமா கட் பண்ணி இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப அது கூடவே ஒரு 7, 8 பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, எண்ணெயிலே இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் எல்லாம் ஃபுல்லா வதங்கணும் அப்படின்னு இல்ல, பாதி அளவுக்கு வதங்குனாவே போதும். இப்ப இது கூட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளிய நல்லா கட் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. லென்த் பீஸா கட் பண்ணீங்கன்னா வதங்குறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி, இப்ப வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வர மாரி நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வதக்குறப்போ சட்டுன்னு வதங்கிரும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா கொழைய வேகட்டும். இப்ப இது கூடவே சாம்பார் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். மசாலா எல்லாம் தக்காளி, வெங்காயத்தோட நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இப்படி கலந்து விட்டதுக்கு அப்புறமா, நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா தக்காளிய ஸ்டவ்லயே நம்ம வேக வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்காம, மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா அந்த மாரி வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா, தக்காளி நல்லா குழையவே வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப பாருங்க தக்காளி எல்லாம் நல்லாவே குழைய வெந்து, சூப்பரா நமக்கு தக்காளி பஜ்ஜி தயாராயிருச்சு. உப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு, கூட குறை இருந்தா நீங்க பார்த்து இது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.